ஹalleluya! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. கர்த்தருடைய நாள் இது. வாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அழைத்து ஒரு சிறிய வார்த்தையின் தியானத்தோடு நாம இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற இந்த நேரத்தை கொஞ்சம் விசேஷப்படுத்துவோம். வாங்க ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிர் தெழுந்தவர் என்று, ஜீவனுள்ளவர் என்று, மரணத்தை பாதாளத்தையும் ஜெயித்து எழுந்தவர் என்று ஒவ்வொரு வாரமும் நாங்க நினைவுபடுத்திக் கொண்டு, எங்களுக்கு செவிகளை கொடுத்த தேவன் கேட்கிறீர் என்று, எங்களுக்கு பார்வையை கொடுத்த தேவன் பார்க்கிறீர் என்று விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா கிருபையினாலே இந்த புதிய வருஷத்தினுடைய 2வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாள், ஆராதிக்கிற நாள். மிக முக்கியமாக அநேக ஆலயங்கள்ல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளுவோம். சில ஆலயங்கள்ல ஒவ்வொரு வாரமும் கூட கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்றாங்க. ஒரு சில இடங்கள்ல வருஷத்துக்கு 1-2 முறை தான் இதை ஆசரிக்கிறாங்க. ஆனா ஆதி சபையில சொல்ல போனா அனுதினமும் அவங்க வீடுகள் தோறும் கூடி அப்பம் பிட்டார்கள் என்று வேதத்துல நாம வாசிக்கிறோம். எத்தனை முறை கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்றோன்றது முக்கியம் இல்ல, எப்படி இதுல கலந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியங்க. as often as you can என்று இங்கிலீஷ் பைபிள் இருக்குங்க. அப்படின்னா உங்களுக்கு முடிந்த போதெல்லாம் இந்த அப்பம் பிட்கிறதுல நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு என்னை ஞாபகம் செய்து கொள்ளும்படி இதை செய்யுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு ஒழுங்கு அல்ல. அப்பம் திராட்சரசம் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவரை நினைவுபடுத்திக் கொள்ளணும், அவருடைய அன்பை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், அவருடைய சிலுவை தியாகத்தை ஞாபகப்படுத்திக்கணும். அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாக ஜீவனை கொடுத்தார் என்ற விஷயத்தை நாம ஞாபகப்படுத்திக்கணும். இதை உணராதவங்களா அப்பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்திலே பங்கு கொள்கிறவர்களும் திராட்சரசத்தை எடுக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயம் சரியா இல்லாம நாம கர்த்தருடைய பந்தியில பங்கு கொண்டா நாம குற்றமுள்ளவர்களா இருப்போம் என்றும் வேதம் எச்சரிக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 11ஆம் அதிகாரத்துல இந்த விஷயத்தை நீங்க தயவு செய்து அனுதின தியானத்துல, நம்மளால முழுமையா தியானிக்க முடியாது, ஆனா நீங்க தனிப்பட்ட விதத்துல வாசித்து தியானிக்க அது எவ்வளவு பிரயோஜனமா இருக்குங்க. கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை முழுசா வாசித்து தியானிங்க. இங்கே 17ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா, நீங்கள் கூடி வருகிற போது, சபையாக நீங்கள் கூடி வருகிற போது பாருங்க, நாம ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க எல்லாரும், ஞான ஸ்நானம் பெற்றவங்க எல்லாரும் கர்த்தரின் குடும்பத்தின் வாரிசுகளா இருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு சபையாக கூடி வருகிறோம். அப்படியே நம்ம குடும்பங்களும் கூட வருகிறாங்க. சிலருக்கு ரட்சிப்புல, சிலர் இன்னும் தேடல்ல இருக்கிறாங்க, சிலர் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், முக்கியமா சபை என்றா ஆலயத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் இல்ல, ஆனா கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க, தனிப்பட்ட முறையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. கர்த்தருடைய பந்தி எல்லாரும் கலந்து கொள்ளுகிற பிரசாதம் போன்றது அல்ல, ஆனா கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க, என் ஆண்டவர் என்னுடைய ஸ்தானத்துல மரணித்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் பங்கு கொள்ளணுங்க. இன்றைக்கு இதை ஒரு சடங்கா அனுசரிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லாம போறது மட்டுமில்லாம குற்றவாளிகள் ஆகிறோம் என்ற வார்த்தையும் நிறைவேறுது. முதல்ல ஆதிசபையில ஏதோ ஒரு சின்ன ரொட்டி துண்டு, ஒரு சின்ன கப்ல திராட்சரசம் எடுத்துக்கொள்வது அல்ல, விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஏகமாய் கூடி முழுமையா திருப்தியா அவங்க போஜனம் பண்ணுவாங்க, பானம் பண்ணுவாங்க. ஆனா அது போக போக எப்படி மாறிவிட்டதுன்னு சொன்னா, ஆலயங்கள்ல சாப்பிடுகிறதற்கே போறவங்க அநேகர் தயாராயிட்டாங்க.
அது மட்டுமல்ல, போட்டி போடுவாங்க. முன்னாடி வந்தவங்க நிறைய சாப்பிட்டு போயிட்டு பின்னாடி வரவங்களுக்கு ஒன்றும் இல்லாம எல்லாம் கந்தரகோலமான போது பவுல் மிக வேதனையோட சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, நீங்கள் கூடி வரும்போது உங்களுக்குள் உங்க நிலைமை நல்லா இல்ல. உங்களுக்குள்ள பகைங்க இருக்கு, உங்களுக்குள் மார்க்க பேதங்கள் இருக்கு, உங்களுக்குள் பிரிவினைகள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுல தவறு ஒன்றும் இல்ல. மனுஷங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுல கருத்துகள் வேறுபடும். ஆனால் நாம் கருத்து வேறுபாடுகளை அந்த கருத்து வேறுபாடுகள் நடுவுலையும் ஒரு மனமா இருக்கணுமே தவிர, அப்படின்னா அவங்க கருத்தை கூட நம்ம ஏற்றுக்கொண்டு அத நன்மைக்கு ஏதுவா இருந்தா அதை கேட்டுக்கொண்டு மாத்திக்கணுமே தவிர, அவங்க அவங்களே நான் தான் ரைட்டுன்னு இருந்தா அங்கே கோபதாபங்கள் வரும், பகை துவேஷங்கள் பிரிவினைகளுக்கு இடம் உண்டாகும். பிரிவினையை ஏற்படுத்துறவன் பிசாசுங்க. ஐக்கியத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் நம் இயேசு கிறிஸ்து. அதனால ஆலயத்துக்கு வரும்போது ஏக மனசும் ஒரு மனமும் நமக்கு தேவை. அன்றைக்கு சபையில இப்படியாக எல்லாரும் கூடி வந்து ஒருவன் முன்பே வந்து போஜனம் பண்ணா மற்றொருவன் தாமதமா வர்றது, அவங்களுக்கு இல்லாம போவது, அல்லது விஐபிஸ் என்பது போல சில பிரமுகர்களுக்கு அவங்கள ஸ்பெஷலா கவனிச்சு சாதாரணமானவங்களை அலட்சியப்படுத்தினா உலகத்துக்கும் தேவ ஆலயத்துக்கும் வித்தியாசம் என்ன இருக்கும்? தேவன் உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து சபையில வைத்திருக்கிறார். இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா, பிசாசு உலகத்தை கொண்டு வந்து சபையில வைக்கிறான். சபைகள்ல கூட பேதங்கள், போட்டிகள், எலெக்ஷன்ஸ், ஐயோ முக்கிய பிரமுகர்கள், பெரியவங்க அதிகாரம் செய்வது என்பது போல உலகத்தினுடைய வழிகளை பார்க்கிறோம். பட் தேவனுடைய ஆவியோடு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஒரு மனதோடு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம சரிசமமா இருப்பதுதான் தேவ சபை. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நீங்க யாரா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் சரிசமம். விக்டோரியா மகாராணி கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கொள்வதற்காக முழங்கால் படியிட்ட போது ஒரு ஏழை பெண் அவங்க பக்கத்துல வந்து தெரியாம முழங்கால் போட்டாங்களாம். முதல் வரிசைக்கு வந்தா தேவ ஊழியர்கள் அன்றைக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுப்பாங்க. பக்கத்துல இருக்கிறது ராணி என்று உணர்ந்து அந்த ஏழை பெண் எழுந்து போக நினைச்சா, அந்த ராணி அவங்க கைகள் மேல இவங்க கைகளை வைத்து, நான் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ராணி, ஆனா தேவ சமூகத்துல நீங்களும் நானும் ஒன்றுதான் என்று அவங்கள சமாதானப்படுத்தினாங்களாம். இந்த விஷயத்தை எப்பயும் மறக்க கூடாதுங்க. கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு கொள்ளும் போது ஒரே ரத்தத்துல கழுவப்பட்டவங்க நாம, ஒரே ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுறவங்க. அதனால இந்த உலகத்துல இருக்க ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் தேவ ஆலயத்துல கொண்டு வராம, தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய புத்திரர்களா, அவருடைய சாட்சிகளா நாம் ஒருமனம் உள்ளவர்களா இருக்கணும் என்பது நாம நினைவுல வைக்கணும். ஆலயத்துல ஒருமனம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் நடக்காது. ஆலயத்துல ஒருமனம் இல்லைன்னா தேவனுடைய சமூகத்தை நம்ம அங்க உணர முடியாது. 2-3 பேர் ஒருமனப்பட்டு பூமியில கட்டுனா அது பரலோகத்துல கட்டப்படும்னு சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் ஒருமனம் இல்லாம நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபம் கேட்கப்படாது. பவுல் சொல்றாரு, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன். 22ஆம் வசனங்க. தேவனுடைய சபைக்கு வந்துட்டு கூட நீங்க ஏழைகள் என்று பணக்காரர்கள் என்று வித்தியாசங்கள் பார்க்கிறீர்களே, இது சரி அல்ல. இந்த விஷயத்துல உங்களை புகழேன் என்று தயக்கம் இல்லாம இது போல சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒருவன் தங்க மோதிரத்தை அணிந்து வந்திருந்தா அவனுக்கு விசேஷமான இடம் கொடுப்பது, ஒரு ஏழை வந்தா நீ போய் அங்க உட்காருன்னு சொல்லுவது முறை அல்ல என்று யாக்கோபின் புஸ்தகத்துல கூட எழுதியிருக்குங்க. எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு பெருமைக்காக போறாங்க, அங்க கிடைக்கிற மரியாதைக்காக போறாங்க. ஆலயத்தில் இருக்கும்போது கூட இந்த பேதங்களை காட்டுறாங்க. வேதனையான விஷயம் குல வேறுபாடு, பகுப்பு வேறுபாடு. பணக்காரர்கள், ஏழைகள், அதிகாரிகள், சாமானியர்கள் என்ற வித்தியாசம் ஆலயத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. அதனாலதான் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளுகிறவங்க நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஒருத்தன் நல்லா படிப்பான், ஒருத்தன் படிக்க மாட்டான். இன்னொருத்தன் ஒருவன் குள்ளமா இருப்பான், ஒருவன் உயரமா இருப்பான், மற்றொருவன் பெரிய ஆபீசராவா, இன்னொருத்தன் சின்ன வேலையில இருப்பான். ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க 2 பேரும் பிள்ளைகள் தான் போல. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க.
அதுபோல தேவன் நம்ம இந்த உலக சம்பந்தப்பட்ட வேறுபாடுகளோட பார்க்காம அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களை அவர் பிள்ளைகளா அவருடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம மாறணும்னு ஆசைப்படுறாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நாம கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளும்போது தயவு செய்து இங்க பவுல் சொல்ற வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் கவனிங்க. 23வது வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இது எந்த சபை தலைவரும் ஆரம்பித்ததல்ல, தொடங்கினது அல்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒரு அப்பத்தை எடுத்துக்கொண்டு அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படும் என் சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எப்படியாக அவர் அந்த சிலுவையில நமக்காக நொறுக்கப்பட்டாரோ, எப்படி அவர் உடைக்கப்பட்டாரோ, அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரோ, தேவனுடைய கோபாக்கினை எடுத்துக்கொண்டாரோ, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் பெற்ற அடிகளால், அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பதை நாம நினைவுபடுத்திக்க வேண்டியிருக்குங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக தம் சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தாருங்க. நமக்காக நொறுக்கப்பட்டாரு. ஒரு கோதுமை மணி பூமியிலே விதைக்கப்படும் போது அது மரித்து, அது திரும்பவும் எப்படி அது மீண்டுமாக பலன் கொடுக்குமோ, அப்படியாக நம் கர்த்தர் மரணித்து உயிர்த்தெழுந்தார் என்று, அவர் எனக்காக என்னுடைய இடத்திலே மரணித்தார் என்று நினைவுபடுத்திக் கொண்டு, அவர் பட்ட காயங்கள் நிமித்தம் எனக்கு சுகம் உண்டு என்பதை விசுவாசித்து நன்றியோடு துதியோடு நாம பந்தியில பங்கு கொள்ளணும். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, இது உங்கள் நிமித்தமாய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தம். பழைய உடன்படிக்கையின் இரத்தம் மிருக ஜீவன்களின் இரத்தம், அது பலிகளுடைய இரத்தம். அது புதிய உடன்படிக்கையின் குற்றமில்லாத பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி போலான கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை விமோச்சித்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். ஆகையால புதிய உடன்படிக்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதை நினைவுபடுத்தி, அவர் இரத்தத்தினாலே நாம் விமோச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எவ்வளவோ நன்றியோட உடைந்த நொறுங்கிய இருதயத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புதலோடு நன்றியோடு சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்திற்கு அடையாளமா இருக்கக்கூடிய அந்த திராட்சரசத்தை நம்ம எடுத்துக்கொண்டா நாம பரிசுத்தப்படுத்தப்படுவோங்க. அதற்கு தான் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்வது. அதுதான் தவிர, இப்படி இருக்க எவன் அப்பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுவானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய சரீரம் இது என்று நிதானித்து அறியாதவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்றவன் தன்னைத்தான் சோதித்து அறியணும், தன்னைத்தான் பரிசீலனை செய்யணும். நமக்குள்ள தோஷங்கள் இருந்தால் நம்ம குடிக்க வேணாம், சாப்பிட வேணாம்னு சொல்லல, கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளாதீங்கன்னு சொல்லலானா, பரிசோதனை செய்து மனஸ்தாபப்பட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டா அவர் உடனே மன்னிக்கிறது நிமித்தம் கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு கொள்வதற்கு முன்னமே நம்மை நாம் சோதித்து அறிந்து பரிசீலனை செய்து கொண்டா கழுவப்படுவோம், மன்னிக்கப்படுவோம், பரிசுத்தப்படுத்தப்படுவோம். அதுக்குதான் கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு கொள்ளும்போது அதிகமா சுத்திகரிக்கப்படுவோம், கர்த்தரின் அன்புக்கு பாத்திரர்களா மாறுவோம். அதனால அப்பாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளாம, நான் சரியில்லை என்று கர்த்தரின் பந்தியில கலந்து கொள்வதை மறுக்காம, இன்னும் ஞானஸ்நானம் பெறலனா ஞானஸ்நானம் பெற்று இருதயத்தை ஒவ்வொரு முறையும் பரிசோதித்து அறிந்து கர்த்தருடைய சந்நிதியில நம்ம இருதயத்தை சரி செய்து கொண்டு நன்றியோடு துதியோடு கர்த்தரின் பந்தியில கலந்து கொள்ளுவோம்.
கிறிஸ்துவனுடைய சாயல் உடையவங்களா அவருடைய சாட்சிகளாக ஜீவிப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய ஆலயத்துக்கு போகும்போது, உம்முடைய பந்தியில பங்கு கொள்கிற போது, உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு மனஸ்தாபத்தோடு எங்களை சோதித்தறிந்து எங்கள் பலவீனங்களை அறிக்கை செய்து உம்முடைய ரத்தத்தில கழுவப்பட்டு இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல என்றது போல உம்மிலே பங்குள்ளவர்களாக உம்முடைய ராஜ்ய வாரிசுகளாக நாங்கள் இருக்கும்படிக்கு ரத்தம் கொடுத்து எங்களை வாங்கி இருக்கிறதுனால நீர் கொடுத்த இந்த பெரிய ரட்சிப்பு நிமித்தம் உம்மை துதிப்பதற்கு ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்கவும் இந்த இம்மையை விடும்போது மறுமையில உம்மோடு கூட நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் கலந்து கொள்ளும்படிக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போங்க. ஆன்லைன்ல பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று தேவனுடைய சந்நிதியை அனுபவிங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா கல்வரி சர்ச்ல நடக்கக்கூடிய செகண்ட் சர்வீஸ் பைலிங்குவல் சர்வீஸை டாக்டர் ஜெய்பால் தமிழ் சேனல்ல இல்லைங்க, டாக்டர் ஜெய்பால் மெயின் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு லைவ் கொடுக்குறோம். பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.